Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's சமையல்ல எப்பவுமே இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கோம். இன்னைக்கு நம்ம ரொம்ப சுலபமா சுவையா இன்ஸ்டன்ட்டா செய்யக்கூடிய 5 விதமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது வந்து காலை மற்றும் இரவு நேரங்கள்ல செய்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு அருமையா இருக்கும். இப்போ ஒண்ணா எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல வந்து மக்ரோனி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம மக்ரோனியை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி நம்ம கொதிக்க வச்சுக்கலாம் முதல்ல. இப்போ தண்ணி கொதிச்சிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் மக்ரோனிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு இந்த கப்பால் 1 கப் போல் மக்ரோனி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது வேகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் எடுத்துக்கும். எப்போவுமே மக்ரோனி வந்து தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுட்டு சேருங்க. தண்ணி கொதிக்காமல் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா அப்படியே போய் பாத்திரத்தில் அடியில் போய் செட் ஆகிட்டு ஒன்று மேலே ஒன்று வந்து ஒட்டிக்கும். சரியாக வேகாமல் போயிடும். அது மட்டும் இல்லாமல் பிச்சுக்கிட்டு வரும். இப்போ இது வெந்துடுச்சு. அதாவது ரொம்ப வேக வேண்டாம், ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். ரொம்ப குழஞ்சி வெந்துச்சுன்னா நம்ம வந்து கடாயில் போட்டு பெரட்டும் போது அது இன்னும் ரொம்ப உடஞ்சிரும். ஸோ அதனால் 3/4 பதத்துக்கு வேகிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்தில், அதாவது வேற ஒரு வடிகட்டி இருந்துச்சுன்னா அதில் போட்டுட்டு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சமாக நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணீர், அதாவது பச்சை தண்ணியை வந்து நம்ம மேலே வந்து ஊற்றிடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அது ஒன்று மேலே ஒன்று ஒட்டாது அந்த சூட்டில். இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக வேற ஒரு கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்க வேணாம், கண்ணாடி பதத்துக்கு வதங்கினா மட்டும் போதும். இப்போ இதில் ஒரு பச்சை மிளகா பொடிசாக கட் பண்ணினது, அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் பட்டாணி நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் பட்டாணி இல்லைனா வேக வச்ச பட்டாணியை இந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் போல் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1/4 கப் போல் கேரட் பொடிசாக கட் பண்ணது, அப்புறம் பொடிசாக கட் பண்ண 1/4 கப் போல் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க. 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாகவே மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை கலந்து விட்டுருங்க, இல்லைனா உடையந்து கருகிடும். அதுக்கு அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா பொடி சேர்த்துக்குங்க. இப்போ மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிடுச்சு. கடைசியாக இது கூட ஒரு 1/4 கப் போல் குடமிளகாய் சேர்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடைசியாக கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். அதாவது ஒரு 1/2 கிளாஸ் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் அந்த காய் வேகிறதுக்கு. இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு கலந்துட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. கரெக்டாக உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்தில் அந்த காய் எல்லாமே வெந்து வந்துடும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ எல்லாமே தண்ணி கொஞ்சம் சுண்டிட்டு காய் எல்லாமே நல்லா வெந்து வந்துடுச்சு. கடைசியாக இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க அந்த மக்ரோனியும் இது கூட வந்து சேர்த்துடலாம். இப்போ மக்ரோனி பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பூவாக இருக்குது பாருங்கள். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இது இதை விடையே சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக தான் இருக்கும். இன்னும் நல்லா உங்களுக்கு ஒரு டேஸ்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் இது கூட நம்ம ஒரு ஃபைனல் டச் பண்ணிக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் போல் சில்லி சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோயா சாஸ் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஒரு தடவை ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நம்முடைய சுவையான மக்ரோனி ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எஸ்பெஷலி நம்மளும் நல்லா விரும்பி சாப்பிடுவோம். அந்தளவுக்கு சுவையாக இருக்கும். அடுத்ததாக கொஞ்சம் வித்தியாசமாக ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய ஒரு டிஃபன் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பவுலில் 1 கப் போல் ரவை சேர்த்துக்கலாம். ரவை நான் இன்னைக்கு பாம்பே ரவை தான் பயன்படுத்திருக்கேன். குட்டியாக இருக்கும் இல்லையா அந்த ரவை. உங்ககிட்ட இந்த ரவை இல்லை அப்படின்னா பெரிய ரவை தான் இருக்குன்னா மிக்சியில் ஒரு சுற்றிட்டு அதை வந்து சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட 1/2 கப் போல் தயிர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி, அதாவது ஒரு 1/4 டம்ளருக்கு குறைவாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம். இப்போ இது 1/2 மணி நேரம் ஆகட்டும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இது பாருங்கள் எந்த அளவுக்கு ரவை நல்லா ஊறி வந்திருக்குன்னு. இப்போ இதில் மீடியம் சைஸில் இருக்க உருளைக்கிழங்கு 2 எடுத்திருக்கேன். வேக வச்சுட்டு தோல் உரிச்சிட்டு எடுத்திருக்கேன். இப்போ இதை காய் சீவுறதை பயன்படுத்திட்டு இந்த மாதிரி நம்ம துருகிக்கலாம். உருளைக்கிழங்கு அங்கங்கே குண்டாக கட்டி இல்லாமல் நல்லா வந்து மெலிசாக துருகிக்குங்க. இப்போ இந்த மாதிரி இதை நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள், அதுக்கப்புறம் தேங்காய் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா நடுவில் கடிப்படும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா உரலில் போட்டு நசுக்கி எடுத்திருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சி பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சேர்த்துடலாம். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு,
ஒரு அரை டீஸ்பூன் போல் மிளகாய் பொடி, தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டாச்சு. மாவு உங்களுக்கு இந்த பதத்துக்கு இருக்கணும், அடமாவு பதத்துக்கு இருக்கணும் சரியா. அடுத்ததாக தோசைக்கல்ல கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு அரை டீஸ்பூனுக்கு குறைவாகவே எள்ளு சேர்த்துக்கிறேன், வெள்ளை எள்ளு. உங்களுக்கு எள்ளு சேர்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் எள்ளை வந்து பயன்படுத்த வேண்டாம். ஆனால் எள்ளு சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நறுமணத்தோட நல்ல ஒரு சுவையோடு இருக்கும். இப்போ எள்ளு வந்து கொஞ்சம் நல்லா சிவந்து வரட்டும். இப்போ எள்ளு சிவந்து வந்துருச்சு. இதை நல்லா வந்து பரப்பி விட்டுக்கலாம் ஃபுல்லாக. இப்போ இதில் அங்கங்கே ஒரு சின்ன கரண்டி, அதாவது சின்ன குழிக்கரண்டி எடுத்துக்கங்க. அதில் சின்ன சின்ன வட்டமாக அழகாக ஊற்றிக்கங்க. ரொம்பவும் திக்காக இல்லாமல் ரொம்பவும் தின்னாக இல்லாமல் மிதமான சைஸில் ஊற்றிக்கங்க. அப்போ தான் மேலே நல்ல மொறுமொறுன்னு உள்ளே கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி பெரிய தோசைக்கல் இல்லை அப்படின்னா நீங்கள் 2 ஊற்றிக்கலாம். அதாவது நார்மல் தோசைக்கல்லே 2 ஊற்றலாம் தாராளமாக. இப்போ இது சிவந்து வர்றதுக்கு சரியாக உங்களுக்கு 1 நிமிஷம் போல் எடுத்துக்கும். இப்போ இது நல்லா சிவந்து வந்துருச்சு. இதை நம்ம இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சிவந்து அழகாக இருக்குது பாருங்கள். இது மறுபடியும் வேகிறதுக்கு 1 நிமிஷம் போல் எடுத்துக்கும், அடுத்த பக்கம் வேகிறதுக்கு. இது வெந்து முடிச்ச பிறகு நீங்கள் அடுத்தது ஊற்றுறோம் இல்லையா, அப்போ மறுபடியும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எள்ளு சேர்த்துட்டு மறுபடியும் மாவு ஊற்றுனீங்கன்னா இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்ததாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சமான பட்டாணி மசாலா மேகி நூடுல்ஸ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்க மீடியம் சைஸ் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணது, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள். இப்போ இதை நம்ம 1 நிமிஷம் நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப சிவந்துடக்கூடாது. இப்போ இந்த பதத்துக்கு சிவந்து வந்தால் போதும். இப்போ இது கூட ஒரு 1/4 கப் போல் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி நான் இன்றைக்கி ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி தான் பயன்படுத்துகிறேன், வேக வைக்கல. நீங்கள் காஞ்ச பட்டாணி பயன்படுத்துகிறீங்கன்னா அதை ஊற வச்சு வேக வச்சு சேர்த்துக்குங்க. இதை இப்போ 1 நிமிஷம் வதக்கி விட்டுடலாம். இப்போ இதுவும் வதங்கிடுச்சு. அதுக்கு அடுத்ததாக ஒரு மீடியம் சைஸ் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வந்துடுச்சு. கடைசியாக இப்போ நம்ம மசாலா சேர்க்கணும். ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க, இல்லைனா மசாலா கருகி போயிடும். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் மிளகாய் பொடி, அரை டீஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி 2 பேக்கெட் போல் மேகி எடுத்திருக்கேன். அதுக்கு 2 மசாலா பேக்கெட் வரும். இப்போ இந்த 2 மசாலா பேக்கெட்டும் நம்ம இது கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஸ்டவ் கம்ப்ளீட்டாக இப்போ சிம்மில் தான் இருக்கணும், ஃபாஸ்ட்டாக இருக்கக்கூடாது. சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த நூடுல்ஸ் வேகிறதுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 2 பேக்கெட் மேகி நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு பேக்கெட் மேகி நூடுல்ஸ்க்கு 250 ml வந்து தண்ணி, அதாவது 1/4 லிட்டர் போல் தண்ணி தேவைப்படும். அதனால் நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் போல் தண்ணி சேர்க்குறேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷத்தில் கொதி வந்துடும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இதில் நம்ம மேகியை வந்து உடச்சி விட்டுக்கலாம். நான் இப்போ இதை வந்து 2ஆக மட்டும் ஸ்ப்ளிட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வந்து அந்த தண்ணியில் அமுக்கி விடுங்க. இப்போ மறுபடியும் வந்து மூடி வச்சிடலாம். ஸ்டவ் ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும். 2 நிமிஷத்தில் மேகி வந்து உங்களுக்கு ரெடியாகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாமே உங்களுக்கு சுண்டி வந்துருச்சு. ஸ்டவ் ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும். ஒரு 2 தடவை நல்லா கலந்து விடுங்க, 1 நிமிஷம் போல். இப்போ பாருங்கள் நம்முடைய மேகி நூடுல்ஸ் ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக, ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்த உடனே காலி பண்ணிவிடுவாங்க. அதுக்கடுத்ததாக உதிரியாக சுவையான கோதுமை ரவை உப்புமா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஒரு கடாயில் 1 கப் போல் கோதுமை ரவை எடுத்துருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் வறுக்க ஆரம்பிங்க. அதனுடைய நிறம் கொஞ்சம் மாறி வரும். எப்பயுமே எந்த ஒரு ரவை உப்புமா செய்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வறுத்துட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உப்புமா வந்து நல்ல உதிரி உதிரியாக வரும். அதே சமயத்தில் கருகிடாமல் பார்த்துங்க. கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறி இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். அடுத்ததாக அதே கடாயில் ஒரு 3 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, அரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துங்க. இப்போ இது எல்லாமே நிறம் மாறி பொரிஞ்சு வரட்டும். இப்போ கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளும் சேர்த்துங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வெங்காயம், அதாவது ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஏன்னா வாயில் வந்து கடிப்படும், அதனால் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம். வெங்காயம் கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும். நான் இன்றைக்கி கொஞ்சம் காய்கறிகள் சேர்த்து செய்கிறேன். இது வந்து காய்கறிகள் சேர்க்காமலும் செய்யலாம். கேரட், பீன்ஸு, கொஞ்சமாக பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன், சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க.
இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் போல் ரவை எடுத்திருந்தேன். நீங்கள் வீட்டில் எந்த கப்பால் கோதுமை ரவை அளந்தீங்களோ அதே கப்பாலே தண்ணி அளவுகளும் அளந்துக்குங்க. இப்போ 1 கப் கோதுமைக்கு 2.25 கப் போல் தண்ணி தேவைப்படும். நான் வந்து 2.25 கப் போல் தண்ணி சேர்க்குறேன். எனக்கு வந்து இந்த டம்ளரில் அளந்து பழக்கன்றதுனால நான் நேரடியாக டம்ளர்லேருந்தே தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது, சேர்த்துட்டிங்கன்னா குழஞ்சி போயிடும். ஸ்டவ் வேகமாகவே வச்சுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். உங்களுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் தண்ணி கொதிச்சு வந்துடும். தண்ணி வந்து ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ நம்ம திறந்து பார்த்துடலாம். தண்ணி ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம அந்த ஆற வச்சுருக்க ரவையை அப்படியே எடுத்தோடனே சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டே கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. எடுத்தோடனே சேர்த்துட்டிங்க அப்படின்னா எல்லாமே வந்து கட்டிப்பட்டுரும், நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக வர ஆரம்பிக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மறுபடியும் இதை மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை நம்ம திறந்து பார்த்தலாம். இப்போ பாருங்கள், இதில் இருக்கக்கூடிய தண்ணி எல்லாமே இழுத்துருச்சு. இப்போ ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டுட்டு மறுபடியும் மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும். தம் வைக்கிற மாதிரி இது. அதாவது அந்த ஆவிலே வெந்துச்சுன்னா நல்லா உங்களுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும். இப்போ மறுபடியும் நம்ம இதை திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு மறுபடியும் கொஞ்சம் ஏதாவது ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு தடவை மூடி வச்சுருங்க. கம்ப்ளீட்டாக சிம்மில் கூட வச்சுட்டு கூட மூடி வைக்கலாம். நான் வந்து இதில் இன்றைக்கி பெருங்காய பொடி சேர்க்கல, எலுமிச்சப்பழ ஜூஸும் சேர்க்கல. வேணும்னா விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்காம செஞ்சாலே நல்லா சுவையாகவே உதிரி உதிரியாகவே வரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக சூப்பராக நம்முடைய கோதுமை ரவை உப்புமா ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சைனீஸ் நூடுல்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 2 பேருக்கு தேவையான அளவுக்கு தான் செஞ்சு காட்ட போகிறேன். அது மாதிரி பிளைன் நூடுல்ஸாக வந்து பயன்படுத்த போகிறேன். முதல்ல நம்ம நூடுல்ஸை வேக வைக்கணும். அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு கப்பில் தண்ணி எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது வந்து கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம நூடுல்ஸை பார்த்துடலாம். இது வந்து பிளைன் நூடுல்ஸு. எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மளிகை கடைகளில் எல்லாருமே உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். இது வந்து சைனீஸ் நூடுல்ஸ்னே வந்து விற்பாங்க. அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்ல நீள நீளமாக உதிரியாக வரும். இதில் வந்து 2 ஸ்லைடு மாதிரி பெரிய பார்ட்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்து கொதி வந்துடுச்சு. இதில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இந்த நூடுல்ஸை வந்து உடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக உடைக்க வேணாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஸ்லைடு இருக்கும்ல, அதில் ஒரு ஸ்லைடை மட்டும் எடுத்து அதை வந்து 2ஆக உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ இது வேகிறதுக்கு உங்களுக்கு ஒரு 8 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 8 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நூடுல்ஸ் வெந்து வந்துடும். கம்ப்ளீட்டாக வேகக்கூடாது, ஒரு 80% வேகிற மாதிரி பார்த்துக்குங்க. அதாவது 3/4 பதத்துக்கு வேகிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ இந்த நூடுல்ஸை நம்ம இந்த மாதிரி ஒரு வடிகட்டி இருந்தாலோ இல்லைனா வேறு ஏதாவது வடிகட்டி வீட்டில் இருந்துச்சுன்னா அதில் வந்து வடிகட்டிக்குங்க. வடிகட்டினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி வந்து அது மேலே வந்து ஊற்றிடுங்க. ஊற்றும் போது பார்த்தீங்கன்னா அதனுடைய ஹீட் வந்து உங்களுக்கு ஈஸியாக இறங்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிசுபிசுப்பு தன்மை கொண்டு இருக்கும். அந்த பிசுபிசு தன்மையும் அதில் வந்து இறங்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் மறுபடியும் 1 கப் அளவுக்கு தண்ணி வேறு ஒரு பவுலில் இதை மாற்றிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய சூடு எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக இறங்க ஆரம்பிச்சுட்டு அந்த பிசுபிசு தன்மையும் போயிடும். அப்போ வந்து நூடுல்ஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு அழகாக பிரிஞ்ச மாதிரி வரும். இப்போ மறுபடியும் இதை வந்து நம்ம எடுத்து வடிகட்டி வச்சிடலாம் ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம். அதுக்கு அடுத்ததாக ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 5 பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ பூண்டு நல்லா சிவந்து வந்த பிறகு இது கூட 2 முட்டை சேர்க்குறேன். 2 பேருக்கு 2 முட்டை சேர்க்குறேன். நீங்கள் வந்து வெஜிடேரியன் அப்படின்னா இந்த இடத்துல முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிங்க, முட்டை சேர்க்க வேண்டாம். அதுக்கப்புறம் மற்றது எல்லாமே நீங்கள் எப்பயும் போலே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ இந்த முட்டையை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 3/4 பதத்துக்கு முட்டை வந்து ஃப்ரை ஆன பிறகு இதை நம்ம அதே பேனில் ஒதுக்கி விட்டுடலாம். இப்போ அதே பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. அதுக்கடுத்துதான் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வதக்கிடலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, கண்ணாடி பதத்துக்கு வரும். அப்போ வந்து உடனே கேரட் சேர்த்துங்க. ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நீல வாக்கில் காய் சீவரத்தை யூஸ் பண்ணி துருக்கியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு நல்லா வந்து ஸ்லைஸாக மெலிசாக வரும். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வெங்காயமும் கேரட்டும் ஒரு பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு, ரொம்பலாம் வதங்க வேண்டாம், ஒரு 1/2 பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு இந்த முட்டையோடு சேர்த்து நம்ம அதை சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இப்போ அதுக்கு அடுத்துதான் காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி 3 விதமான குடைமிளகாய் சேர்க்குறேன். மஞ்சள், சிவப்பு, அதுக்கப்புறம் பச்சை. உங்ககிட்ட ஒன்று தான் இருக்குது, அதாவது பச்சை மட்டும் தான் கிடைக்குதுன்னா நீங்கள் அதை மட்டுமே சேர்த்துக்கலாம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. ஜஸ்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 நிமிஷத்துக்கு ஒரு ட்ரிப் பண்ணுங்கள் எல்லாமே. இதை வதக்கின பிறகு அதுக்கு அடுத்ததாக கடைசியாக வந்து கோஸ், அதாவது முட்டைகோஸ் வந்து சேர்த்துக்கலாம்.
இப்போ எல்லாம் ரொம்ப வதங்க வேண்டாம், முக்கால் பதத்துக்கு வதங்கி வந்த பிறகு அடுத்ததாக நம்ம இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம நூடுல்ஸில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் இதை நம்ம கலந்து விட்டுடலாம். அதுக்கு அடுத்ததாக டொமேட்டோ கெட்சப் வந்து 1 டீஸ்பூனும், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், கருப்பு சோயா சாஸ்ன்னு இருக்குது, அது சேர்த்துக்கிறேன். அதையும் இது கூட சேர்த்துக்கல, நான் ஏற்கனவே வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்புறம் இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி சாஸு, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 1/2 நிமிஷம் கலந்து விட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த நூடுல்ஸை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நூடுல்ஸ் எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக நல்லா ஆறி இருக்கணும். நூடுல்ஸ் மெயினாக சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி சேர்க்கவே கூடாது, நல்லா ஆறி இருக்குது. இப்போ இதை கூட சேர்த்துட்டு கலந்து விடும்போது கரண்டியை நம்ம பழைய மாதிரி, இப்போ நான் ஏற்கனவே வதக்கத்துக்கு கரண்டி வச்சிருந்தல அந்த கரண்டி பயன்படுத்தாதீங்க. இந்த மாதிரி ஒரு 2 ஸ்பூனை வச்சுட்டு இந்த மாதிரி கீழ் நோக்கி மேலே தூக்கி விட்ட மாதிரி பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் வந்து குழஞ்சி வராது, ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வர ஆரம்பிக்கும், ஈஸியாகவும் கலந்து வரும். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஒயிட் பெப்பர் சேர்க்குறேன். வெள்ளை மிளகு பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் கருப்பு மிளகு பொடி, நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற மிளகு பொடி சேர்த்துட்டு கலந்து விடுங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாம் பதமாக இருக்கான்னு பார்த்துங்க, இல்லைன்னா நீங்கள் அதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்முடைய சுவையான டேஸ்டியான நூடுல்ஸ் வந்து ரொம்ப குயிக்காக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சுலபமாக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே இட்லி, தோசை, உப்புமா அப்படின்னு போர் அடிச்சிருக்கோம். இதை வந்து நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களாக இருந்தீங்கன்னா உடனே இந்த வீடியோக்கு கீழே தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.